12th maths second chapter complex numbers கலப்பெண்கள் பார்க்க போறோம். அதுல exercise 2.6ல first sum தான் பார்க்க போறோம். If z is equal to x plus iy is a complex number such that modulus of z minus 4i by z plus 4i equal to 1, show that the locus of z is real axis. என்ன கொடுத்திருக்காங்கன்னா z is equal to x plus iy ங்கற காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து என்ன செய்ய சொல்லிருக்காங்க, இந்த மாடுலஸை சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. சால்வ் பண்ண z ஓட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா ரியல் நம்பர்ஸா மட்டும் தான் இருக்கணும், இமேஜினரி இல்லாம இருக்கணும். ஓகேவா? அப்ப நம்ம இந்த பார்ட் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். given என்னது, z is equal to x plus iy. இது கொண்டு வந்து இந்த மாடுலஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஓகேவா? அத வச்சு இந்த மாடுலஸ் எழுதிக்கோங்க. z minus 4i divided by modulus of z plus 4i equal to 1. இப்போ என்ன செஞ்சிக்கலாம், இந்த மாடுலஸ் is equal to 1ங்கிறதுனால டினாமினேட்டர் பார்ட்ட அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். அப்ப என்ன இருக்கும், தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் மாடுலஸ். modulus of z minus 4i equal to modulus of z plus 4i. இப்போ என்ன செய்யணும், இந்த z ஓட வேல்யூ இருக்கு இல்லையா, x plus iy-ங்கறத அத கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. x plus iy minus 4i. இங்கேயும் z க்கு பதிலா என்ன செய்யணும், x plus iy plus 4i அப்படின்னு பண்ணிக்கணும். இப்போ என்ன செஞ்சுக்கணும், இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிடும், x மட்டும் தனியா இருக்கும். அப்புறம் என்ன ஆயிடும், y மட்டும் இமேஜினரி பார்ட்னா அது y minus 4. இங்கே அந்த மாதிரி பிரிச்சு எழுதினீங்கன்னா x plus i to y plus 4. ஓகேவா? இப்போ மாடுலஸ் ஆஃப் x plus iy அப்படினால அதுக்கு என்ன ஃபார்முலா, மாடுலஸ் ஆஃப் x plus iy ஜெனரலா என்ன எழுதணும், root of x square plus y square. அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம். அப்ப என்ன செய்வீங்க, root of real part என்னது x இல்லையா, x square plus imaginary part என்னது y minus 4. so y minus 4 whole square. இங்கே என்ன செய்யுங்க, real part square plus imaginary part square பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா, அப்ப என்ன செஞ்சுக்கலாம், ஸ்கொயரிங் ஆன் both sides பண்ணா என்ன ஆயிடும், அந்த ரூட் கேன்சல் ஆயிடும். ஸ்கொயரிங் ஆன் both sides பண்ணும்போது என்ன ஆயிடும், x square plus y minus 4 the whole square equal to என்னது, x square plus y plus 4 the whole square. இப்போ இந்த a plus b a minus b அந்த whole square ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கணும். x square அப்படியே இருக்கும். இது என்ன ஆயிடும், y square minus 8y plus 16. இங்கேயும் அதே மாதிரி என்ன செய்யுங்க, இந்த பிராக்கெட்டுக்கு ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. y square plus 8y plus 16. ஓகேவா? இப்போ என்னது, ரெண்டு சைடுலயும் x square y square காமனா இருக்கு இல்லையா, அது என்ன செஞ்சுக்கலாம், x square கேன்சல் பண்ணிக்கலாம். y square கேன்சல் பண்ணிக்கலாம். 16ம் இருக்காது, 16ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ y எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க, -8y. இந்த பக்கமும் எடுத்துட்டு வந்தா இந்த பிளஸ் 8y minus 8y ஆயிடும். இங்க 0 இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், -16y equal to 0. அப்ப y equal to 0. y is equal to 0 னா என்னது, இதுல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x plus I into 0 னு ஆயிடும். அப்ப z is equal to என்னது, x ன்னு இருக்கும். z is equal to x னாலே என்ன அர்த்தம், வெறும் ரியல் பார்ட் மட்டும் தான் இருக்கு. அப்ப நமக்கு imaginary part is 0. so therefore the locus of z is real axis னு எழுதிக்கலாம். the locus of z is real axis அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு.